அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை. சரி எங்கேயா வெளியே போய் ஒரு 2-3 நாள் ஆகுது ஃபேமிலியோட போய். சரி ஃபேமிலியோடு எங்கேயா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அப்புறம் வந்து ஊஞ்சல் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. சரி ஒரு ஊஞ்சல் எடுத்து கொடுக்கலான்னு ரொம்ப நாள் ஆசை. நான் எடுத்து கொடுக்கவே முடியல. இன்றைக்கி எப்படியா எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. தெங்காசியில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ஐந்தறிக்கு போகணுன்னு நிறைய பிளான் இருக்குது. ஏன்னா இப்போ காலையில் பார்த்திங்கன்னா வெயில் வேறு, இங்கே கிளைமேட்டே ஒரு மாதிரியாக மழையும் வெயிலுமா இருக்குது. ஸோ நான் கிளம்புங்காட்டி பார்த்தீங்கன்னா அஃப்னா கீழே தெரியும். ஆல்ரெடி வண்டியில் போய் வேகமாக ஏறி உட்காந்தாச்சு. நீங்கள் வாங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன். எனக்கும் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. அந்த வேலையை முடிச்சுட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் 2 நாளாக பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்து கால் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க, நம்பர் பிளேட் மாற்றணும்னு சொல்லி. பஜாஜ் ஷோரூம் வந்து போகவே இல்லை, எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் வேலையாச்சு, ஒரு சின்ன வேலையை அப்படியே ஆகிப்போச்சு. வந்து அது மட்டும் பார்த்தீங்கன்னா 1 மாதம் முடிஞ்சு 1 நாள் ஆக போகுது. இப்போ போயிட்டு ஷோரூம் வந்து 8 மணிக்கு தான் அடைப்பாங்க. ஷோரூம் இருந்துச்சுன்னா இப்போ அந்த நம்பர் பிளேட்டே மாற்றிட்டு ஒரு 4-5 வேலை இருக்குது. ஃபஸ்ட்டு அச்சம்பூர் தான் போகணும். அச்சம்பூர் போயிட்டு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் தென்காசி போகணும். வாங்க பார்த்தீங்கன்னா நேராக கிளம்பிடலாம். ஒரு 5 நிமிஷம் கூட வெளியே போகல, பக்கத்தில் தான் போயிட்டு வந்து அது மட்டும் முகத்தை பார்த்தாலே தெரியும். அப்படியே ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏசிக்குள்ளே இருந்து. ஸோ நிறைய பேர் சொல்கிறீங்க அங்கே இருந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாம் மாறிடுச்சு. நம்ம ஊருக்கு வந்தால் இதான் ஒரிஜினல் கலரு, நம்மளோட வந்து ஒரிஜினல் கலரு நம்ம ஊரில் இருக்கையில். அங்கே போனால் இருக்கிறது வந்து டெம்பரவரி தான். ஏன்னா அங்கே ஏசிக்குள்ளே இருக்கும், வண்டியில் ஏசி, ரூமில் ஏசி, வேக்காது. நான் 2-3 வருஷமாக வேலை பார்த்துருக்கேன், ஒரு சொட்டு கூட வேக்காது அங்கே. ஆனால் இங்கே வந்தால் தான் வியர்வை, அப்போ நம்ம ஊர் காற்று எல்லாமே கிடைக்கும். அங்கே சவுதி அரேபியாவில் மரம் எதுவுமே கிடையாதுல்ல, அதனால அங்கே கிளைமேட்டுக்கு அப்படி யார் போனாலும் இப்போ நார்மலாக ரொம்ப பிளாக்காக இருந்தவங்க சவுதிக்கு போனாலும் அந்த மாதிரி ஏசிக்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கலர் வரும்போது கொஞ்சம் பாலிஷாக இருக்கும், வந்ததுக்கப்புறம் நம்ம ஊர் கலர் ஆயிரும். நம்ம ஊர் வெயிலில் ஒரு 2 நாள் சுற்றினா போதும் நம்ம ஊர் கலர் வந்துடும். சரி வாங்க, ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா அப்புறம் வெயிட் பண்ணுறது நேரம் பார்த்திங்கன்னா கிளம்பிடலாம். எப்போதுமே நான் தான் ஃபஸ்ட்டு போய் கிளம்பியிருப்பேன், ஆனால் இன்றைக்கி அஃப்ராவும் கிளம்பியாச்சு. அஃப்ரா போமா, என்ன இன்றைக்கி என்ன சீக்கிரம் கிளம்பிட்டா? அஃப்ரா போமா, நீ என்ன சீக்கிரமாக கிளம்பிட்ட? இன்றைக்கி 2 பேரும் உட்காந்துட்டீங்கண்ணே. சரி நம்ம போவோம். காலு கொஞ்சம் வழி விட்டு தயாரிக்கிறேன். காலையிலே வண்டி ஸ்டார்ட் பண்ணனால இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நீ யார் பைய அது மாதிரி புல்லட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி உட்கார அஃப்னாக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. யாருமா ஏற்றியா? சரி போமா, வண்டி ஸ்டார்ட் பண்ணி. யாருமா அந்த பையன்? சரி பார்த்துட்டேன் நம்ம போவோம், நீ நேராக உட்காரு. அஃப்னாக்கு முடி வெட்ட போகிறோம் இப்போ. ஸோ வந்துட்டோம் அச்சம்பூருக்கு. இங்கே தான் ரெகுலர் கஸ்டமர் அஃப்னா ஒரு கடையில். ஒரு தாத்தா வெட்டி விடுவார். அஃப்னா அப்படி தானே? உனக்கு யார் முடி வெட்டுவா? பைய போ. ஸோ எப்போதும் ஒரு தாத்தா முடி வெட்டி விடுவார் அஃப்னாக்கு. சரி இன்றைக்கி அந்த முடியை குறைக்க போகிறோம். அஃப்னா நின்று நான் வர்றேன். முடி வெட்ட கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ போய் முடியை வெட்டிட்டு அதுக்கப்புறம் நேராக குற்றாலத்தில் தான் போய் குளிக்க போகிறோம், ஐந்தருவியில். அஃப்னா ஐந்தருவியில் தான் குளிக்க, முடியை வெட்டிட்டு. ஓகே சீக்கிரம் இங்கே வா. எந்த கடை? இது வார அப்புன்னா அந்த கடை தான் கடைசியில் இருக்கே, அந்த கடை தான். வீட்டுக்கு பேக்கில் தான் இருக்குது இந்த கடை. அப்போ நான் வந்து இங்கே ரெகுலர் கஸ்டமர். உள்ளே போ ஒத்துமா குட்டி சமாளி. நான் முடி வெட்டுறேன். சரி இருக்கட்டும். இது கழட்டா? இதை மட்டும் கழட்டுமா? முடியாகும். அதான் கழட்டி கொடு, கோட்டை கழட்டி கொடு. முடியாகுமா? கழட்டு. நீ கோட்டை கழட்டியா? இப்போ தான் இது மேலே ஏறி கரஃபண்ணா. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இப்படி தான் வைப்பாங்க. அதான் முடி வெட்டுறது இப்படி தான் சின்ன பிள்ளை வச்சு தந்தாங்க. முடி வெட்டிட்டோம் அஃப்னாக்கு ஃபைனலாக. அஃப்னா காமி திரும்பி. முடி வெட்டிட்டோம். இதுக்கு மேலே குறைச்சா நல்லா இருக்கு. இதான் டோரா கட்டிங்க. அப்புறம் டோரா கட்டிங்க தானே? முடி வெட்டிட்டு இன்னும் குளிக்கல. பின்னாடி ஒரு முடி தூக்கி நிற்கும்ல. வீட்டில் போய் தான் குளிக்கணும். என்னப்பா? சரி அது வீட்டில் இல்லை, ஐந்தருவியில். நீ குளிக்கணும், குளிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அஃப்னா ஒரு பயந்தாரி. அஃப்ரா தான் பயந்தாரி. அஃப்னா பயந்தாரி இல்லை, அஃப்ரா தான் பயந்தாரி. நாங்கள் போய் இப்போ ஐந்தரி கிளம்பிட்டோம். அஃப்னா ஐந்தரி கிளம்பிட்டோம்மா. அஃப்னாக்கு வந்து இந்த ஒண்டர்லா வந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தருவிக்கு தான் போகிறோம். ஐந்தூரில் போய்
குளிச்சுட்டு இப்போ குற்றாலத்தில் அலோடான்னு தெரியல, பழைய குற்றாலத்தில் வந்து ஏதோ கல் மழை பெஞ்சு மணல் சரிவாயிருச்சுன்னு சொன்னாங்க, அங்கே அடைச்சிட்டாங்க ஃபுல்லாக. அது மாதிரி புளியருவிலே குளிக்கலாம். அப்புறம் நம்ம எந்த அருவிக்கு போகிறோம்? புளியருவினா அருவி கிடையாது, சின்னதாக தானே இருக்கும். ஆனால் இதான் சூப்பராக இருக்கும். நம்ம போகிற மாதிரி ஐந்தருவி. சரி கிளம்புவோம் வாங்க. சரி ஏங்க போவோம். புளியருவிக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரையில ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும். எப்படி சேட்டை பண்ணுறா பாருங்க. அப்படின்னா சரியான சேட்டை பண்ணுவா. போமா சதாம் வந்துட்டான். கேமரா ஒரு சதாம காமிங்க. சதாம காமிங்க. சதாம எதுமா வண்டியா ஸ்டார்ட் ஆகுமா? ஸ்டார்ட் ஆயிரும். போமா கிளம்பிட்டுமா? ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? அத்தி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க அத்தி. சிம்பிள் வருது. சோறு போயிட்டு போனோம். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ½ குற்றாலத்துக்கு கிளம்பி வந்துட்டோம். ஆனால் ஈவினிங்கே கிளம்பணும் குற்றாலத்துக்கு கிளம்பி வரணுன்னு. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ½ முடியெலாம் வெட்டிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்ப லேட் ஆகிடுச்சு. மாப்பிள்ளை வண்டியும் கொஞ்சம் ரிப்பேர், அதனால் அதை சரி பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனால் இந்த டைம் கரெக்டான டைமுக்கே நம்ம குளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்காது நைட் டைம் வந்தால். அந்த டைம் வரையில் காரில் வந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பைக்கில் வந்து தூரமாக வர்றது கொஞ்சம் சேஃப்டி கிடையாது. மணி கரெக்டாக 6:45 ஆகுது. அங்கே போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குற்றாலம் வந்துட்டோம். இப்போ குற்றாலம் தான் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். குற்றாலத்தை விட ஐந்தருவியில் எப்போதுமே நார்மல் கூட்டமாக இருக்கும். ஏன்னா வாரவங்கலாம் ஃபஸ்ட்டு குற்றாலத்துக்கு தான் வருவாங்க. அதனால் நேராக ஐந்தருவியில் போய் குளிக்கலாம். பார்த்திங்கன்னா ஐந்தருவிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஐந்தருவி இங்கே குற்றாலத்துலேருந்து பக்கம் தான். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா இப்போ 2 நாளாக தான் ஐந்தருவியில் குளிக்க அலோட் பண்ணியிருக்காங்களாம். அதனால சரியான கூட்டம். நைட்டும் இந்த மாதிரி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஐந்தருவியில் குளிச்சுட்டு சாப்பிட்டு போவோம், நல்லாயிருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த குற்றாலத்தோட ரவுண்டானா. இப்படியும் குற்றாலத்துக்கு நம்ம போய்க்கலாம். இப்போ குற்றாலத்தை கிராஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஐந்தருவி வந்துடும். அது மாதிரி மார்னிங் டயத்தை ஐந்தருவிக்கு நம்ம பஸ்ஸில் வந்தாலுமே ஐந்தருவிக்கு பஸ்ஸெல்லாம் விட்ருப்பாங்க சீசன் டைம். இப்போ பார்த்திங்கன்னா ஐந்தருவிக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். நைட்டு 7 மணி ஆகுது. ஆனால் கூட்டத்தை பாருங்கள், டூரிஸ்ட் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. பஸ்ஸு வேனுன்னு சொல்லி நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க. இப்போ போய் நேராக பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டு ஃபால்ஸில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரில. நைட்டுனால கூட்டம் இல்லாட்டாலும் கூட்டம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா குளிச்சிடலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆம்பளைங்களுக்கு தான் கூட்டம் அதிகமாக இருக்கும், லேடிஸுக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ உள்ளே போய் பார்த்திங்கன்னா செக் பண்ணிடலாம் எவ்வளோ. ஃபைனலி ஐந்தருவி ரீச் ஆச்சு. உள்ளே தான் போகிறோம். அப்படின்னா அப்படின்னா நீ இப்படி குளிச்சனா உன் கண்மையை அழிஞ்சிருமே. வீட்டுக்கு போனாலும் கண்மை அழிஞ்சிரும். அப்ப நீ குளிக்காத. சரி அம்மா கூட போய் குளிக்க வேண்டியது நீ. அப்புறம் நீ குளிக்க போறியா? வயலி வந்து ஐந்தருவி ரீச் ஆகிட்டோம். நான் அஃப்ரா நீ ரெடி பண்ண அஃப்ரா அதெல்லாம் கழட்டு. ஸ்டார்ட். உள்ளே போமா, உள்ளே போய் தண்ணி எவ்வளோ வருது பார்ப்போமா. அஃப்ரா வா போமாம்மா. அஃப்னா நீ சொன்னதான் போகணும், போவோமா வேண்டாமா? சரி வா வா நடந்து போ, உள்ளே போ. நான் உன்னை தண்ணி எவ்வளோ வருது காமிப்பா. வா அஃப்னா. அஃப்னாக்கு முடி விட்டுனா நீ மாறிட்ட. அத்தை கையை பிடிச்சிக்கோவா, கையை பிடிச்சிக்கோமா. வா அந்த இப்படி வா, பையை ஏறி வா. அப்படின்னா நம்ம 3 அருவியில் குளிப்பண்ணா. ஆனால் நீ கூட்டமே இல்லைண்ணா அப்படின்னா பையன் ஏறு. அப்படின்னா ஏறு மேலே ஏறு பையன். ஆனால் இன்றைக்கி ஆம்பளைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. பொம்பளைக்கு தான் 2 பேர்த்துக்குமே கூட்டம் இல்லை. இப்போ காமிக்க பாரு அருவியில். குளிச்சுட்டு வந்தாச்சு. அப்பனா எப்படி குளிச்சாரு? டான்ஸ் ஆடி தண்ணி குளிச்சியோ? கரண்ட் போனா ஊன் கத்துனாங்களோ? என்ன பண்ண டான்ஸ் அடிக்கிருக்க? பல்லாம் டைப் அடிச்சுட்டு இருக்கியா? வாழடிக்குண்ணா சரியாவில் வாழண்ணா. ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு, அவ்வளோதான். குளிச்சாச்சு. ட்ரெஸ்ஸை போய் பிடிச்சிக்கோ. அஃப்னா நல்லா பிடிச்சி உட்காந்துக்கோ. அதான் பிடிச்சிக்கிடுவா. அஃப்னா அவ்வளோதான் குளிச்சுட்டு வந்துச்சு. அஃப்ரா நீ எப்படி குளிச்ச? அஃப்ராவும் சரியாவில் குளிப்பீங்கன்னு வாணி தண்ணிக்குள்ள வந்துச்சோ? நீங்க வா அஃப்ரா காமி எப்படி குளிச்சிருக்கேன்னு. எங்கிட்டு வாயேன்.
இவ்வளோதான் ஃபைனல் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டோம், கூட்டமே இல்லை, நல்லா குளிச்சாச்சு. இப்போ போயிட்டு டீ குடிக்க போகிறோம். சலாம் ஓடுறான், அவள் போயிட்டு ஒரு டீ, அப்புறம் இங்கே வந்தாலே ஒரு வாழைக்காய் வச்சு ஒரு டீ குடிக்கணும் குளிச்சுட்டு. வண்டி பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்குது. நைட்டு வந்தால் அந்தளவு பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்காது, நார்மலாக குளிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லாவும் குளிக்கலாம். அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்புறம் தண்ணி? ஸோ அப்புறம் நானும் தான் பார்த்தீங்கன்னா செம்மையாக குளிச்சேன். அப்புறம் எப்படி இருந்துச்சு? ஸோ அப்புறம் பாருங்க சரியான குளிப்பு, முங்கி உள்ளே போயிட்டு வெளியே வர மாட்டேன்னா அது மாதிரி அப்படின்னா வந்தேன்னம்மா அவள் அம்மா கூட வந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் குளிக்கவே மாட்டான். ஆனால் எங்கள் கூட வந்தால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக குளிப்பான். அப்படின்னா அப்படி தான் குளித்தான். இப்போ எங்கே போகிறோம்? கூட அவ்வளோ குளிக்க மாட்டேன், ஆறுலேயே அப்படி தான் பயப்படுவா. அது மாதிரியா குற்றாலம் போனாலும் பயங்கர பயப்படுவேன். அப்புறம் அவ்வளோதான் குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் தென்காசி போயிட்டு. அதுதான் இங்கே பேக் சைடு இருப்பாங்க டீ கடை, அங்கே போய் டீயை குடிச்சிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா மணி கரெக்டாக எத்தனை 8 ஆச்சுன்னா செம 8. அப்படி கூலிங் அந்தளவு இல்லை. அப்புறம் இன்றைக்கி வெயில் அடிச்சனால அந்தளவு பார்த்தீங்கன்னா ஹீட்டும் தெரில, குளிக்க சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. இப்போ தான் வந்தோம், சரியாக குளிப்பு. வரவழில் பார்த்தீங்கன்னா புரோட்டா சாப்பிட்டுட்டு ரஹமத்து ஹோட்டல் இருக்குது தென்காசியில், அங்கே சாப்பிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வந்துட்டு நம்ம முதல் வேலை என்ன வேலைனா வண்டியை மூடணும். வண்டியை ஒரு கவரை வச்சு கவர் பண்ணி கீழே விட்டுருக்கோம் பாருங்கள். விட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா புல்லட் ஷோரூமுக்கு நான் போயிருந்தேன். புல்லட் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் வாங்கிட்டேன். ஆனால் 500 கிலோமீட்டர் எனக்கு இப்போ தான் ரன் ஆகிருக்கு. அப்போ நாளைக்கு வந்து நம்பர் பிளேட்டை வாங்கிட்டு அந்த 500 கிலோமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணணும். அந்த ஃபஸ்ட் சர்வீஸ் பண்ணியில் வந்து நீங்கள் கொண்டு வாங்க வண்டியை, அப்போவே நம்பர் பிளேட்டும் மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நாளைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, நான் நாளைக்கு லீவுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க நாளைக்கு லீவு கிடையாது, நாளைக்கு கொண்டு பார்த்தீங்கன்னா டைம் இருந்தால் நாளைக்கு போய் வண்டியை சர்வீஸ் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை வண்டியை சர்வீஸும் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்பர் போடையும் மாட்டிட்டு வந்துடலாம் சொல்லி நினச்சிருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விளாக் இதோட முடியுது, தூங்க போகிறோம். ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.